அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் டைம் சென்ஸ் கன்சல்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிவும் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் டி ஆனந்தன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைத்து நற்புலரி நண்பர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த வாரத்துல, இந்த மாதத்திலிருந்து முதல் நாளிலிருந்து இந்த உணவும் உணர்வும் என்கின்ற இந்த தலைப்புல மிகச் சிறப்பான கருத்துக்களை ஏற்கனவே வழங்கி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த உணவை பற்றிய சில உண்மைகளையும் அந்த உணவினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளையும் நிறைய பேர் விளக்குனாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இந்த தடவை இந்த உணவு நம்ம உணர்வு எந்த அளவுக்கு பாதிக்குது, நம்ம எமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு இந்த உணவு பாதிக்கும் என்பதை பற்றி நம்ம அன்றாடம் நம்முடைய வாழ்வுல நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவிலிருந்து வரக்கூடிய உணர்வு பற்றிய என்னுடைய அறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்வதற்காக நான் இங்கே முற்படுகின்றேன். அந்த உணவுன்னு சொன்ன உடனேயே முதல்ல நமக்கு ஞாபகம் வந்தது உணவு அப்படின்னு உடனே அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. அம்மாவனுடைய உணவு உலகத்துல எந்த ஒரு மூலைக்கு போனாலும் கூட, எப்பேற்பட்ட ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா கூட, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க பலவிதமான பஃபே சாப்பிட்டா கூட, அம்மா சமைக்கிற ஒரு சாதாரண ஒரு சாதத்துக்கும் அவங்க அது கூட கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பாருக்கும் ஈடு இணையே ஆகாது. அப்ப எப்படி நம்ம இவ்வளவு ருசியாக இந்த அறுசுவை என்று சொல்லுவாங்க, அத்தனை சுவையும் மிக்க அந்த உணவை பரிமாறும் பொழுது, அதே இடத்துல இன்னொரு இடத்துல அம்மாவுடைய சாதாரணமான சாதம் அல்லது ஒரு புளிசோறு அல்லது ஒரு தேங்காய் சாதம் அல்லது ஒரு தயிர் சாதம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு ருசியை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, அதில் கலந்து இருக்கக்கூடிய உணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உணர்வு கலந்திருக்குது அப்படின்னா, அந்த சாப்பாடை சமைக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய உணர்வு எப்படியாக இருக்கிறது என்றால், இந்த சாப்பாடு என்னுடைய மகனோ மகளோ என் கணவரோ சாப்பிடும் பொழுது, இதை சாப்பிட்டு அவர்கள் நன்றாக வளர வேண்டும், அவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த உணர்வோடு அம்மா சமையல் அறையில சமைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா வேற ஒரு ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய ஒரு ஷெஃபோ இல்ல அந்த ஹோட்டலினுடைய முதலாளி இருக்கிறார் இல்லையா, ஒரு ரெஸ்டாரண்டினுடைய அவங்களுடைய உணர்வு எப்படியாக இருக்கிறது என்றால், அவங்க ப்ராஃபிட்டுக்காக, அவங்களுடைய மோட்டிவ் ப்ராஃபிட். அவ என்னைக்கு கஸ்டமர் நல்லா இருக்கணும், கடையில சாப்பிடக்கூடிய கஸ்டமர்கள் நல்ல உடல் நலனுடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அவங்க கிட்ட நம்ம இருக்கிறத பெரும்பான்மையாக நம்ம பார்ப்பதில்லை. அவங்களுடைய அல்டிமேட் மோட்டிவ் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்க. அப்போ ஒவ்வொரு சமையலை செய்யும் போதும் அவங்க என்ன நினைச்சு யூஸ் பண்றாங்கன்னா, இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, அவங்க இந்த உணவை நான் கொடுத்தா எவ்வளவு காசு எனக்கு சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஃபிட் மைண்டோட தான் அவங்க உணவை சமைக்கிறாங்க, உணவை பரிமாறுறாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், அங்க வரக்கூடிய அந்த வெயிட்டர் நமக்கு உணவு கொண்டு பரிமாறுறாரு. அந்த உணவு பரிமாறும் போது அவர்கிட்ட ஒரு சிரிப்பை பார்க்கிறோம், நம்ம கிட்ட ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் அப்புறம் இனிமையா பேசணும், ஏன் நம்ம கிட்ட கொஞ்சி நம்ம கூட கூட்டிட்டு போகக்கூடிய நண்பர்கள், சின்ன குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளை கூட அவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஹோட்டல்ல பார்த்திருப்பீங்க அந்த வெயிட்டர்ஸ். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடைசியில சாப்பிட்டு போகும் பொழுது கொஞ்சம்
நம்மளே பண்ணியிருப்போம். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கடைசியில அந்த பில்ல வந்து பே பண்ணும்போது கொஞ்சம் அந்த வெயிட்டர் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கிட்ட இனிமையாகவும் நம்ம சொல்றது எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டு அன்பா நமக்கு பரிமாறி இருந்தாருன்னா நாம கொஞ்சம் அதிகமா டிப்ஸ் வைப்போம். அப்போ அவர் நம்ம கிட்ட பழகக்கூடிய அந்த ஒரு தருணம் எதற்காக என்றால் நம்ம கிட்ட இருந்து அந்த ஏதாவது கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு 50 ரூபாவோ கொஞ்சம் நல்ல மனசு இருந்தா சில பேர் ஒரு ஃபேமிலியோட சாப்பிடும் போது ஒரு 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாங்கன்னா ஒரு 50 ரூபாய் டிப்ஸா கொடுப்பாங்க. அப்போ அந்த பரிமாறக்கூடிய இடத்திலும் சரி அல்லது அந்த சமைக்கக்கூடிய இடத்திலும் சரி அந்த உணர்வு, அந்த சமைக்கின்ற உணர்வு எப்படியாக இருக்கிறது என்றால் ஒரு லாப நோக்கத்திற்காக இருக்கின்றது. அப்போ அப்பேற்பட்ட உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது எந்த உலகத்திலயும் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுதாப்பா நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா நிச்சயமாக. அதாவது நம்ம உடல் நலமும் நம்முடைய மென்டல் ஹெல்த்தும் கூட நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கும் வெளியில சாப்பிடறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்லும். இந்த உலகத்துல ஒருத்தர் கூட அப்படி சொல்லி நான் வந்து கேட்டதே இல்லை. சார் இந்த ஹோட்டல், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ரெகுலரா சாப்பிட்றேன் சார், இந்த சாப்பிட்டு தான் எனக்கு வந்து என்னுடைய உடல் நலம் நல்லா இருக்கு. உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அங்கே சமைக்கப்படுகின்ற உணவு எப்படிப்பட்ட உணர்வோடு சமைக்கப்படுகிறதோ இதற்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய உணவு ஏன் ஆரோக்கியமான உணவு அப்படின்னா அந்த அம்மா சமைக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வு எல்லாம் அந்த அன்பை கொட்டி சமைக்கிறாங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் போடுறது கூடவே அம்மாவுடைய அன்பும் அதில் கலக்கும் பொழுதுதான் அந்த உணவு அவ்வளவு ஒரு நமக்கு ஒரு இனிமையான ஒரு உணவாக, சுவையான ஒரு உணர்வாக, நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நிறைய பேர் செய்யறது இந்த கால ஓட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் இந்த ஹெக்டிக் இதுல வந்து அந்த உணவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க மறுக்கின்றோம் அல்லது மறக்கின்றோம் என்றுதான் நான் வந்து நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு உணவு இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே அந்த ஒரு வீட்டினுடைய பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்து அவங்களுடைய சமையல் அறைக்கு சென்று ரொம்ப அந்த சமையலை வந்து குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அந்த உணர்வோட ஒரு பக்தி உணர்வோட அல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போய் சமையல் செய்வாங்க. அப்ப அந்த சமையல் செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த அவங்க சமைக்கக்கூடிய உணவுல போய் சேருது. அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்க அந்த எந்த ஒரு காலையில் நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க 5 மணி 4 மணில இருந்து அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலை வேலையில வந்து நல்ல வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கும். அந்த சமயத்துல நல்ல எண்ணங்கள் உருவாகும் நமக்கு. அதுதான் நம்ம காலையில வந்து நல்ல மெடிடேஷன் செய்யும்போது கூட காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு செய்ய சொல்லுவாங்க. இப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த வீட்டினுடைய பெண்மணி ஒரு சமையலை வந்து சமைக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த உணவுல போய் கலக்குது. அப்படி கலக்கும் போது அந்த உணவை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவர்களுக்கும் அந்த அந்த சாப்பாட்டுல கலந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து அவங்களுடைய பாதிக்குது. இப்ப நல்ல எண்ணங்களை கொண்டு ஒரு சமையலை செய்யும் பொழுது அதை சாப்பிட்டவர்களுக்கும் நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துது, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன அமைதியை வந்து ஏற்படுத்தக்கூடியது அந்த உணர்வு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாராவது அப்படி சமைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேட்டா பெரும்பான்மையானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமையலை செய்வது இல்லை. பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறாங்க நிறைய பேரு, நான் பாக்குறேன் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கூட நாம கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்வுக்கு நாம வந்து தள்ளப்பட்டு விட்டோம். காலையில எந்திரிக்கணும், கடற்கட பல்லு விளக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சமைக்க ஆரம்பிக்கிறோம். சமையல் எல்லாம் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து எங்க கிளம்புறோம்னா ஆபீஸுக்கு கிளம்புறோம். இது வந்து வேற வழி இல்லைன்னு தான் நான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவசரமாக ஒரு சமையலை சமைக்கும் பொழுது
அந்த எந்த தாட்ல நம்முடைய தாட் எல்லாம் வந்து நம்ம ஆபீஸ்க்கு போகணுமே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஃபைலை இன்னைக்கு முடிக்கணும், இல்ல இவரை சந்திக்கணும், இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற இந்த உணர்வோடவே அந்த காலை வேலையில வந்து நம்ம சமைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து சாப்பாட்டுல இல்ல, அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து அந்த அன்பை கொட்டி சமைக்கிறது இல்ல, இந்த அன்புங்கிற விஷயமே அதுக்குள்ள வர்றது இல்லை. அப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவிட்டி வந்து அந்த உணவுக்குள்ள போகிறது இல்லை. அப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க மத்தியானமா போய் சாப்பிடும் பொழுது நான் ஒரு கடமைக்காக தான் அந்த சாப்பாடு நமக்குள்ள போகுமே தவிர, இந்த சாப்பாட்டுல ஏதோ ஒரு ருசி இருக்குமே தவிர, அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் ஏற்படுவது வந்து மிக குறைவுதான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சாப்பாடு இப்பேற்பட்ட ஒரு உணர்வை ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த சாப்பாட்டுல நாம கலக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்ல இல்ல, கலக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல இல்ல, நாம அதுல கலக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகள்ல, நம்மளுடைய அன்புல, நம்மளுடைய எண்ணங்கள், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ல தான் வந்து அந்த அந்த உணவுடைய சுவை கூடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க எங்க போனாலும் கூட உங்களுக்கு பரிமாறக்கூடிய உணவு ஏதோ ஒரு நோக்கத்துடன் பரிமாறப்படுகிறதே தவிர உங்களுடைய நலனுக்காக பரிமாறப்படுவது இல்லை. அதனாலதான் நம்ம எங்க போய் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஒரு திருப்தி என்பது, ஒரு சந்தோஷம் என்பது, நமக்கு ஒரு ருசி இருக்கும். ருசி வேற, ஆனா அந்த எமோஷன்ஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உணர்வு நமக்கு கிடைப்பது என்பது ரொம்ப 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 மிக குறைவுதான்ங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நம்ம வீடெல்லாம் சுத்திட்டு, நான் இருக்கிறது நம்முடைய அம்மா இருக்கிறது ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, நாங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது வந்து ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த ஊருக்கு போகிறதுக்கான அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அங்க போய் அந்த ஒரு நாள் அம்மா சமைக்கிற அந்த சமையல் அது ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு அறுசுவை உணவெல்லாம் இருக்காது. ஆனா சாதாரண சாதம் வடிச்சிருப்பாங்க, ஒரு தக்காளி சட்னி தான் வச்சிருப்பாங்க, தக்காளி ரசம் வச்சிருப்பாங்க. அதற்கு வந்து ஈடு இணையான ஒரு உணவு வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா அதுல வந்து அந்த அன்னையினுடைய அன்பு வந்து முழுக்க அங்க கலந்து, நம்மளுடைய நம்ம நல்லா இருக்கணுங்கிற அந்த உணர்வு அதுக்குள்ள கலந்துருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த நன்றி உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை, அல்லது உப்பிட்டவரை உள்ளவரை நிறைய. அப்போ ஒருத்தர் நமக்கு வந்து சோறு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நாம வந்து இறக்குற வரைக்கும் நம்ம அவர்களை வந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய காப்பியங்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம், கர்ணன் செஞ்சோற்று கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம காப்பியங்களை பாரு. கர்ணன் எப்படி துரியோதனனுக்காக, கர்ணனுக்கு நல்லா தெரியும் கர்ணன் வந்து இந்த பக்கம் இருந்தாலும் கூட அவனுடைய மனம் எல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பன், தனக்காக இருக்கும் நண்பனுக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரையே கடைசியில வந்து விடுவார். துரியோதனன் நல்லா தெரியும் கடைசியில வந்து நல்லவர்கள் தான் வந்து வெற்றி பெறுவார்கள், நல்லது என்கின்ற அந்த ஒரு அந்த கப்பல் வந்து ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்ணனை பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வரும், ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லுவோம். கும்பகர்ணனுக்கு நல்லா தெரியும் ராமன் தான் நல்லவன், அவன் அண்ணன் வந்து ராவணன் வந்து கொடியவன் என்று தெரியும். ஆனாலும் கூட தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன் அண்ணனுக்காக, தனக்கு உணவு அளித்த தன்னுடைய அண்ணனுக்காக, அந்த பக்கம் பார்த்தோம்னா கர்ணன் தனக்கு உணவு அளித்த அந்த துரியோதனனுக்காக கடைசி வரைக்கும் தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கறது நம்ம அந்த செஞ்சோற்று கடன் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அவ்வளவு தூரம் போக வேண்டாம், நம்ம வீட்டுல நம்ம தெருவுல போகக்கூடிய வந்து சாதாரண ஒரு நாய் கூட நீங்க ஒரு 2 நாள் ஒரு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வாழையாக்கி கொண்டே நம்ம பின்னாடியே வரும். அப்போ அந்த உணவு என்பது ஒருத்தருக்கு நாம கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட அந்த நன்றி உணர்வை நாம வந்து எப்பவுமே அந்த நன்றி உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த நன்றி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு தன்மை இந்த உணவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நாம அன்றாட நம்ம வாழ்வுல நாம பார்த்தோம். சிலர் நமக்கு துரோகம் செய்வதற்கு நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க, நாம அவர்களை பெரிய இடத்துல வச்சிருப்போம். அவங்களே ஒரு நேரத்துல நமக்கு துரோகம் செய்யும் போது இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, என்ன அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நீ அவருக்கே துரோகம் செஞ்சுட்டியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ உணவு என்பது இப்பேற்பட்ட ஒரு உணர்வுகளை நம்ம கிட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதே போல உணவு பாருங்க, பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்லுவாங்க. பசிக்கு முன்னாடி ஒரு நீங்க என்ன 1000 நம்ம கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தாலும் கூட அந்த பசி என்று வரும் பொழுது அந்த பசி நம்முடைய கண்ணை மறைத்து விடுகிறது என்பது. உணவு இல்லை அப்படின்னா அந்த மனசு எதையோ நினைக்க தோணும். கடைசியில நம்மளே நம்முடைய வீட்டுல நம்ம பண்ணிருப்போம். நிறைய நேரத்துல ஒரு பசியாக இருக்கும்போது பசிக்கு நம்முடைய மனைவியோ இல்ல அங்க வீட்டுல இருக்கிறவங்களோ நமக்கு எதுவும் பரிமாறல அப்படின்னா சில நேரத்துல பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வீசியிருப்போம். அந்த மாதிரி அந்த கோபத்தை தூண்டக்கூடிய உணர்வு கூட இந்த பசிக்கு இருக்கின்றது. நீங்க பாருங்க, நல்லா ரொம்ப அதிக அளவுக்கு ஒருத்தருக்கு கோபம் வருங்கிறது எப்பொழுது வரும் அப்படின்னா இந்த பசி ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அதிகமான அந்த கோபம் என்கின்ற அந்த இது வரும். அந்த பசியை நாம ஆற்றும் பொழுது கொஞ்சம் அந்த பசிக்கு ஒரு உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 100ல இருந்து 10-20 குறைஞ்சிரும் கம்ப்ளீட். அதுவும் நல்ல உணவு கொடுத்துட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா அந்த கோபமே இல்லாம போயிடும். நம்ம ஆபீஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம், நிறைய காரசாரமாக சில விவாதங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தர் பயங்கரமான கருத்துக்களை ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல டக்குன்னு ஒரு என்ன கொண்டு வருவாங்கன்னா ஒரு ஸ்வீட், ஒரு காரம், ஒரு காஃபி கொண்டு அப்படியே வச்ச உடனே எல்லாம் அந்த காரத்தையும் ஸ்வீட்டையும் காஃபியும் அப்படியே சாப்பிட்டு உட்கார்ந்த உடனே அங்க அப்படியே சைலண்ட் ஆயிடும். அப்படியே அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனே நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு நம்ம எல்லாருமே அந்த காஃபி டீயை சாப்பிட்ட உடனே அப்படியே அமைதியாயிடும். கடைசியில் உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங்காக அது முடிஞ்சிடும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு தன்மை உணவுக்கு இருக்கிறது என்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து. அடுத்தது இந்த டிப்ரெஷன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, மன அழுத்தம். அப்படிங்கிறது இந்த மன அழுத்தத்திற்கும் நம்ம இந்த உணவுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இந்த நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் இப்போ ஐயப்பன் ஒரு சீசன் இருக்கும். நம்ம எல்லாம் நண்பர்களோ நம்முடைய உறவினர்களோ ஒரு ஐயப்பன் மலைக்கு முதல் முறையோ 2வது முறையாக செல்லும் பொழுது அவங்க வீட்டுல ஒரு கன்னி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை வைப்பாங்க. நம்ம அங்க போயிருப்போம். போகும் பொழுது அங்க ஒரு பிரசாதம் படைக்கப்படும். அங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழுவில் இருக்கிறவங்கள மெஜாரிட்டி பார்த்திருப்பீங்க. நம்ம தாமோதரன் சார் கூட நான் ஐயப்பன் மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த பிரசாதம் அந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு, அந்த பஜனை எல்லாம் முடிஞ்சுட்டு, அந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை எப்போ செய்வாங்க அப்படின்னா அவங்க அந்த பஜனை நடக்கும் பொழுது கடவுள் பற்றிய அந்த கீர்த்தனைகள் அல்லது பாடல்களை எல்லாரும் சேர்ந்து குழுவாக பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழத்தை எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வெள்ளத்தை எல்லாம் போட்டு அந்த கடைஞ்சி அந்த பூசை முடியும் பொழுது அந்த பிரசாதம் ரெடியா இருக்கும். அந்த பிரசாதத்தை நாம கையில எடுத்து கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்து நாம சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு ருசி, அதுல இருக்கக்கூடிய ஒரு திருப்தி எதுலயும் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அத்தனை பேருனுடைய அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த நல்ல எண்ணங்கள், அந்த கடவுளை பற்றிய அந்த எண்ணங்கள் அதெல்லாம் அந்த பிரசாதத்துல கலந்து நமக்கு கொடுக்கும் பொழுது அது அவ்வளவு ஒரு ருசியாகவும் அவ்வளவு ஒரு உணர்வு மிக்கதாகவும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அது கிடைக்கும். இதுக்குதான் நம்ம எல்லாரும் கைய கூட இப்படி ஏந்தி கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டாலும் கூட அவ்வளவு ஒரு திருப்தியாக இருக்கும். அப்ப இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தம் கூட இன்னைக்கு எதனால வருது அப்படின்னா இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஏன்னா அதுவும் அவசர அவசரமா செய்யறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, அதுவும் அவசர அவசரமாக படைக்கப்படுகிறது. நாமளும் அதை அவசர அவசரமா சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடும் பொழுது அதுவும் கூட நம்முடைய மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்ப டிப்ரெஷன், இந்த சாதம்
எப்போ பிரசாதம் ஆகிறது அப்படின்னா, எப்போ அது பிரசாதம் ஆகுதுன்னா, அந்த சாதத்துல நல்ல எண்ணங்கள் கலக்கும் பொழுது, சாத்வீக எண்ணங்கள் கலக்கும் பொழுது அந்த சாதம் வந்து பிரசாதமாக மாறுது. அது கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு அப்படி ஒரு உணர்வை, தெய்வீக தன்மையை, ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை நமக்கு வந்து அது வழங்குறதுங்கிறதுல நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அப்போ உணவு எப்படிங்கிறது நம்ம உணர்வோடு இவ்வளவு கலந்திருக்கு. நம்ம வீட்டுல இருந்து பாக்குறோம், எங்க போனாலும் பாக்குறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது கூட நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், எந்த கடையில என்ன உணவு கிடைக்குது, ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம உடனே நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சரிங்க இங்க இந்த வீடு ஒரு ஆட்டோக்காரரோ இல்ல ஒரு டாக்ஸிலோ போகும்போது இங்க எங்கெங்க சாப்பாடு நல்லா இருக்கு. அப்போ மனிதனுடைய தேவை, மனிதன் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் அப்படின்றால் அந்த சாப்பாடை நோக்கிதான் போயிட்டு. பசி மட்டும் இல்லைன்னு வைங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு யாரும் உழைக்கவே மாட்டார். யாரும் வேலைக்கு போகக்கூடிய எந்த ஒரு கட்டாயமும் ஏற்படாது. சம்பாதிப்பதற்கான எந்த ஒரு தேவையும் ஏற்படாது. ஏன்னா பசி எடுக்காது. பசி இல்லைன்னா உங்களுக்கு வேற எதுவும் தேவை. அப்ப நம்ம இத்தனை பேரும் இன்றைக்கு உழைப்பது என்பது எதற்காக என்றால் அந்த ஒரு உணவிற்காக தான் நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 மணி, சில பேர் 24 மணி நேரத்துக்கு மேலேயும் உழைக்கிறாங்க. அப்போ இந்த உழைப்பு என்பது அந்த உணவுக்காக அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அப்படி உழைத்து விட்டு நாம் நிம்மதியாக அந்த உணவை உட்கொள்கிறோமா அப்படிங்கறத நாமளே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இந்த தருணத்துல. அந்த உணவிற்கான சமயத்தை நாம கொடுக்கிறோமா? நம்ம சம்பாதிப்பதற்காக நம்ம அலுவலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்தை, ஒரு நேரத்தை, அல்லது நம்ம நண்பர்களுடன் உரையாடுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை, அல்லது வீட்டிற்கு வந்த நம்முடைய உறவினர்களை நாம வந்து அவர்களை வந்து கவனிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை, நம்முடைய உடல் நலத்திற்கு, நம்முடைய நல்லதற்கு, நம்முடைய மனதை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கு நாம் உட்கொள்ள வேண்டிய உணவிற்கு நாம் அந்த அளவுக்கு நாம் ஒரு முக்கியத்துவத்தை இன்றைக்கு வழங்குறோமா அப்படின்னா நான் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். காலையில பரபர கிளம்பி கடைசியில வந்து ஒரு அந்த 10 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான்லாம் சாப்பிடுறதுல ஒரு 3 மினிட்ஸ்ல நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ரொம்ப வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் கூட என் கூட வரும்போது ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட அந்த பந்தியில உட்காரும் போது என் பக்கத்துல இருக்கிற நண்பன் சொல்லுவான், என்ன சொல்லி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இதா சாப்பிடு, கொஞ்சம் ரொம்ப வேகமா சாப்பிடாத, ஏன்னா நானும் கூடவே சேர்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு பரபரப்பா அந்த நாக்குல அந்த சோறு படுறதும் தெரியாது, நம்ம தொண்டைக்குள்ள அந்த சோறு போகிறதும் தெரியாது. இவ்வளவு வேக வேகமா நாம வந்து அதை அரைத்து கூட உள்ள சாப்பிடாம அப்படியே அதை விழுங்கி விட்டு நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அலுவலகத்துக்கு நாம போவதை நாம பார்க்கணும். அப்ப இப்படி நாம வந்து அந்த உணவை வந்து உள்ள உட்கொள்ளும் போது அது எப்படி நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்க முடியும்? அந்த உணவுல ஆரோக்கியம் இருந்தாலும் கூட அது சாப்பிடுற விதத்துல அது உள்ளே சென்று அது செரிக்கின்ற அந்த தன்மையில வந்து நாம வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றோம் அப்படி என்றால் அது நான் 100% என்னுடைய வாழ்க்கையில நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்லா உட்கார்ந்து அமர்ந்து நல்லா வந்து ஒரு திருப்தியா சாப்பிட்டு நம்ம கிளம்பி போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு கொடுப்பனை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில கூட அந்த சாப்பிடும் பொழுது நாம என்ன பண்றோம்னா டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இதுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். பெட்லயே படுத்துக்கிட்டோம், இல்ல வந்து நடந்துட்டு கூட டிவி பார்த்துக்கிட்டு டிவியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூவிலையோ இல்ல நீயா நானாவிலையோ ஒரு டாக் ஷோலையோ அதை ரசித்து கொண்டு உணவை ரசிக்கிறது இல்ல. உணவுல இருக்கிற ருசியே நமக்கு தெரியறது இல்ல. அது ஏதோ வயிற்றுக்குள்ள போகுது. ஆனா அதை பார்த்துக்கிட்டு நாம டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம் அந்த பழக்கத்தை மாத்தணும்னு, ஆனா மாத்த முடியறது இல்ல. ஆனா மாத்துறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த உணவை நாம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த உணவுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உணவை நாம வந்து தொண்டை வரைக்கும் கடைசியில போதுங்கிற அளவுக்கு கடைசியில வாமிட்டே வர்ற அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். திருவள்ளுவர் சொல்றது போல உணவு வந்து உணவே மருந்து,
இதை நம்ம நிறைய பேரு சொன்னாலும் கூட அதை உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் குறைவுதான். உணவு எப்படி சாப்பிடுறோம்? நமக்கு பிடிச்ச ஒரு உணவா இருந்துச்சுன்னா கடைசியில ஒரு வாந்தி எடுக்கிற அளவுக்கு அந்த தொண்டைக்குழி நிறையிற அளவுக்கு நம்ம உணவை எடுத்து உள்ள போறோம். ஆனா உணவு எப்படி நம்ம சாப்பிட வேண்டும் என்றால் பசிச்சாதான் சாப்பிடணும், பசிச்சாதான் சாப்பிடணும். ஆனா எவ்வளவு சாப்பிடணும்னா அந்த பசி அடங்குவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். ஒரு ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிம்பிளான இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போதும். அது எத்தனை மணி, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனா சாப்பிடும் பொழுது நமக்கு பசி இருக்க வேண்டும். நம்ம அப்படியே சாப்பிடுறோம், டைம் 12:30 மணி ஆச்சு, பெல் அடிச்சிருச்சு பள்ளிக்கூடத்துல இல்ல ஆபீஸ்ல வந்து லஞ்ச் அவர் டிஃபனை தரப்புறம் சாப்பிடுறோம். அன்னைக்கு பசியே இருக்காது, ஆனா சாப்பிடுறோம். ஆனா திருவள்ளுவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து நோயே இருக்க கூடாது அப்படின்னா அந்த உணவை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா பசி எடுத்தால் சாப்பிடணும். அது எந்த அளவுக்கு சாப்பிடணும்னா அந்த பசி அடங்குவதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவை வந்து நம்ம சாப்பிட்டால் போதும். இப்படி நாம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய மனமும் நம்முடைய உணர்வும் பாசிட்டிவா, நம்ம உணர்வு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நீங்க நல்லா சாப்பிட்டு இன்னொன்னு, நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வெஜிடேரியன் தெரியாது. ஆனா ஒரு வெஜிடேரியன் ஃபுட்ல நம்ம சிவகனி மேடம் கூட சொன்னது போல ஒரு யானை அவ்வளவு பெரிய உருவமா இருக்குது. அந்த யானை வந்து சாதாரண ஒரு வெஜிடேரியன் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வெஜிடேரியன் இதுல சத்தே இல்லைங்க, என்னங்க அங்க இருக்கக்கூடிய காய்கறி சாப்பிட்டு என்னதான் கிடைக்க போகுதுன்னு. ஆனா அந்த வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சாத்வீக குணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மன உணர்வாக இருக்கும். அதே அதை நீங்க மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பாருங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஏன்னா விலங்குகள் தான் வந்து இந்த விலங்குகளுடைய உடல் அமைப்பே, அதனுடைய இந்த சிங்கமோ புலியோ அதனுடைய நீங்க உணவு குழாயை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது செரிமான அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாமிச உணவை செரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கும். அதனுடைய பற்களை பார்த்தார்கள் கூட, புலியோ சிங்கத்தினுடைய பற்களை பார்த்தார்கள் கூட அது வந்து வேட்டையாடக்கூடிய இந்த மாமிச உணவை கடித்து கிழித்து அதை வந்து அரைத்து தள்ளக்கூடிய அந்த அமைப்பை கொண்டதாக அதனுடைய பற்கள் வந்து. ஆனா மனிதனுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு உடல் அமைப்பு இல்லை. அதாவது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுலதான் மனிதனுடைய அந்த அமைப்பு இருக்கு. ஆனா இதை நாம உணர்ந்திருக்கோமானா இல்லை. ஒரு ருசிக்காக அதை சாப்பிடும் பொழுது அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட அந்த நாள்ல மட்டும் நீங்க பாருங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே வந்து வாட்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்முடைய மனநிலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அமைதி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு காம்னஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த மாமிச உணவு சாப்பிடும் போது மட்டும் யாருக்கிட்டே ஏதாவது ஒரு ஃபேவர் கேட்டு நமக்கு வந்து போயிடக்கூடாது. ஏன்னா அந்த அந்த பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது அந்த நமக்கு நிச்சயமாக நமக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த உணவுல நாம கலக்கக்கூடிய எண்ணங்கள் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட வந்து அது சாப்பிடுவர்கிட்ட ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல வந்து இப்போ ரீசெண்டா கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே கிணத்துல இருந்து 2 இப்போ ஜப்பான்ல வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2 டம்ளர்ல வந்து ஒரே கிணத்துல இருந்து அல்லது ஒரே இதுல இருந்து கொண்டு வந்த தண்ணிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல ஒரு டம்ளரையும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர்லயும் ஒரு இடத்துலயும் அதை வச்சுட்டு அதை வந்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது அதுல அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதனுடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷனே வேறையாக தெளிவாக இருக்கிறதை பார்த்தாங்க. அதே நேரத்துல இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தண்ணி வந்து அப்படியே அது வந்து வேறு விதமாக மாறுவதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சில நேரத்துல கூட சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு செடியை வளர்க்கிறீர்கள் என்றால் அந்த செடிக்கு டெய்லி நீங்க போய் பாசிட்டிவ் தாட்ஸ் அது கூட அந்த செடி கூட நம்ம பேசும் பொழுது
நாம வந்து நல்ல எண்ணங்களை அந்த செடிக்கு வந்துட்டே கொடுக்கும்போது அது நன்றாக அது வளர்வதையும், அந்த செடியிலிருந்து வரக்கூடிய கனிகள் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப இனிமையானதாக இருக்கும் என்பதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ மனித உணர்வு நாம அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், எந்த எண்ணத்தால அந்த சாப்பாடு சமைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சமையல் அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டுல வந்து பூஜ்ய அறையை விட சமையல் அறை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடமாக அந்த சமையல் அறை இருக்க வேண்டும். சமையல் அறையில வந்து நான் இறுதியாக எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, இந்த சாத்வீக உணவு நமக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்தணும், பாசிட்டிவ் தாட்ஸை நமக்கு ஏற்படுத்தணும், நமக்கு வந்து நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி வரணும், நமக்குள்ள நல்ல அன்பு பெருகணும், நமக்குள்ள ஒரு கருணை வந்து பெருகணும் அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்பேற்பட்ட எண்ணங்களுடன் உணர்வுகளுடன் சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால அதிக அளவு வெளியில சாப்பிடுறதை தவிர்க்கணும். வீட்டிலேயே இருக்கக்கூடிய சமையலை வந்து வீட்டுல செய்யக்கூடிய சமையலை நாம வந்து அதிக அளவு சாப்பிடணும். அதே நேரத்துல வீட்டுல சமைக்கப்படக்கூடிய அந்த உணவு கூட காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அந்த சமையல் அறையில சென்று ஒரு பக்தி உணர்வோட ஒரு நல்ல ஒரு மனநிலையோட, அதுவும் அதிகாலை வேலையில நல்ல சமையலறை கிளீனா வச்சுக்கிட்டு அந்த சமைக்கும் போது கூட அந்த நல்ல எண்ணங்களை ஒரு நல்ல தியானத்துடன், ஒரு கடவுள் பக்தி பாட்டுடன், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டோ இல்ல நல்ல எண்ணங்களை கொடுத்து ஒரு உணவு அந்த உணவை சமைத்து அந்த உணவை நீங்க பரிமாறி பாருங்க. நிச்சயமாக அதை சாப்பிடக்கூடியவர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. நமக்கு அனுகூலாக நம்ம பார்க்கணும். அப்பேற்பட்ட சமையலை வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன். இதுல நம்ம வீட்டுல கூட சில நேரங்கள்ல நான் ஏற்கனவே சொல்லும் போது வீட்டுல ஒரு சமையல் ஆளை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சமையல் செய்யறதுக்காக ஒருத்தரை கூட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சமையல் செஞ்சாலும் கூட அந்த சமையல் வந்து நமக்கு நல்லதை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த அம்மாவுடைய அந்த மோட்டிவ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு என்ன காசு கிடைக்கும், இவங்ககிட்ட இருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதா இருக்கும். நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன், அந்த சமையலுக்காக ஆள் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவங்க அந்த காய்கறி அறியறது, அந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் எடுத்து வைக்கிறத மட்டும் அது பண்ணுவாங்க. ஆனா அந்த வீட்டினுடைய அந்த அம்மா தான் வந்து சமைக்கிறது இறுதியா செய்வாங்க. அதுல கூட ஒரு உள்ள தாற்பயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து அந்த சாப்பாட்டுல கலந்துக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நேத்து கூட எங்க ஊர்ல எல்லா வீட்டுல இருந்தும் ஒரு மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது நேத்து. வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. எல்லோரும் வீட்டுல இருந்து அந்த குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடுகள் இருந்து அவங்க சமைக்கக்கூடிய உணவை அன்னைக்கு அவங்க மூதாதையர்களுக்காக சமைச்சு நம்ம ஒரு சுவையான உணவு கொண்டு போய் அவர்களுக்கு படைப்பதாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு சமையல் அறையில நல்ல உணர்வோட, பாசிட்டிவ் தாட்ஸோட, சந்தோஷமாக, ஒரு பக்தி உணர்வோட இத்தனை உணர்வுகளையும் ஒரு சாப்பாட்டுக்குள்ள கலந்து அதை படைத்து நமக்கு வந்து பரிமாறினா நம்ம வீடா இருந்தாலும் சரி, எந்த உடைய இடமாக இருந்தாலும் சரி, அந்த உணவு அந்த அளவுக்கு ஒரு ருசியாகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, ஒரு பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி அது இதாகும். நிச்சயமாக அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட்டும், நல்ல உணர்வுகளை கொடுக்கும். இந்த நல்ல உணர்வுகள் இந்த பிரபஞ்சத்துல பரவி எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான ஒரு உலகத்தை அது ஏற்படுத்த வழிவகுக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். இதை நாம வந்து பிராக்டிக்கலா எப்படி முடியும்னு நமக்கு தெரியல. ஆனா இதை செய்ததுமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய ஒரு ஒரு உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தும் என்று கூறி, இந்த உணர்வும் உணவே மருந்து அப்படிங்கிற இந்த தலைப்போட என்னுடைய இன்றைய இந்த செஷனை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பளித்த நட்புணரிக்கும் இதை இவ்வளவு நேரம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த இதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். உணவும் உணர்வும் பூர்வமாக நீங்கள் சிறப்பான நிகழ்ச்சி வழங்கியிருக்கீங்க.
தொடர்ந்து பயிற்றினை பற்றி அறிமுகம் வழங்க லக்ஷ்மணன் சார் அவர்களை அழைக்கின்றேன். இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கு நமக்கு பயிற்சி வழங்கிய திரு டி ஆனந்தன் அவர்களை பற்றி அறிமுக நேரம் இது. உதகமண்டலத்தை சேர்ந்தவர், கோத்தகிரி நகரில் வசித்து வருகின்றார். இயல்பாக ஒரு தேயிலை விவசாயியின் மகனாக ஒரு பிறந்த இவர் அந்த நிலையிலிருந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொண்டவர். எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், எம்பில் போன்ற பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அவர் தூக்குக்கல் என்கிற ஒரு சிறு மலை கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உடையவர். அதுவும் கிரிக்கெட் விளையாட்டை விமர்சனம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவருடைய ஆங்கில மொழி அறிவுக்கு மிகவும் அடிப்படையாக இருந்த விஷயம் ஹர்ஷா போக்லே. இவர் மிக சிறந்த ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர். அவரை ரோல் மாடலாக கொண்டு பிற்காலத்தில் அவர் ஆங்கில மொழியில் படித்து தேறி ஆங்கில ஆசிரியராக இன்று பலருக்கும் ஆங்கிலத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். ஜேசிஐ கோத்தகிரி அமைப்பின் முன்னாள் உறுப்பினராகவும் தேசிய சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராகவும் இப்போ திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிக சிறந்த முறையில் 10ஆம் வகுப்பில் தொடர்ந்து ரிசல்ட்டை வழங்கி மாவட்ட ஆட்சியரின் நன்மதிப்பை பெற்ற விருதை பெற்ற ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக திகழக்கூடிய நண்பர் டி ஆனந்தன் அவர்கள் இந்த ஆண்டு துவக்கம் முதல் நம்முடைய நற்புலரி பயணித்து வருகிறார். ஜேசிஐ சர்டிஃபைட் ட்ரெயினராக நானும் அவரும் பிருத்திவிராஜனும் ஒரே நேரத்தில் தேர்ச்சி பெற்று பயிற்சி துறையில் இயங்கி செயல்பட துவங்கினோம். அந்த வகையில் என்னுடைய கலீக் ZWS பார்ட்டிசிபென்ட் அவர்களை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தியதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் தொடர்ந்து நம்மளுடைய தளத்தில் இடைவிடாது பங்கேற்று மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை அறிமுகம் செய்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சிறப்பான அறிமுகம் வழங்கி லக்ஷ்மணன் சார் நன்றிகள். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் நம்முடைய நட்புலர் இருந்தால் உங்க பெயர்களை சொல்லலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்று பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்யும் அனைத்து நட்புலை நண்பர்கள் மற்றும் உள்ள நபர்களுக்கும் நட்புலை சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபவுண்டர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு செஷன். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள், காலையில் வந்து அன்பு, பாசம், இந்த மாதிரி விஷயங்கள் வேல்யூஸ்க்கு, அதாவது ஹியூமன் எமோஷன்ஸ்னு சொல்லலாம், அது வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். அந்த வேல்யூஸ் எந்தளவு முக்கியம், அந்த உணர்வு எந்தளவு முக்கியம் அப்படின்றத வந்து உணவோடு கலந்து கொடுத்துருந்தாங்க. அது குறிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் இங்கெல்லாம் வந்து லாபகரமாக எல்லாருமே செயல்படுறாங்க. அங்கே சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் கிடைக்கும், நம்ம வீட்டில் அம்மா கைவண்ணத்தில் கிடைக்கும்போது என்ன மாதிரி உணர்வு கிடைக்கும் அப்படின்றது வந்து உணர்வு பூர்வமாக இருந்துச்சு இன்றைக்கி செஷனு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நற்புலரி வணக்கம். ஆனந்தன் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன். இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனையுமே பேசி முடிச்சிருக்கிறார் அப்படி சொல்லலாம். ஸோ அம்மாவுடைய ஒரு சாம்பாரோ ரசமோ ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சில பேர் ஊருக்கு போவாங்க, சும்மா ஒரு சாதாரண ரவா உப்புமா கிண்டுவாங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நானுமே சொல்லியிருக்கிறேன். அன்கண்டிஷன்டு லவ்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாம ஒரே ஒரு விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அந்த மனநிலை இருக்கிறதுனாலதான் அந்த ருசியா இருக்குது அப்படிங்கறத அருமையா சொன்னார். அப்புறமா வந்து சாப்பிடும்போது ஏன் ஹோட்டல் சாப்பாடுல பெரிய நம்ம நல்லா இல்ல, உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல அப்படிங்கறத பத்தி ஒண்ணா சொல்லிட்டே வந்தாரு. நன்றி உணர்வு, சாப்பிடும்போது நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது இல்லை அப்படின்ட்டு. அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சாப்பாட்டு மேல ரொம்ப கோச்சுவார். சாப்பிட உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா தள்ளி விடுவாரு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பாடு போடாதுன்பாரு. அவரோட கோபத்தை சாப்பாட்டுல காமிப்பாங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்க பாப்பா சாப்பிட்டுட்டு சண்டை போடு உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்பாட்டுல சண்டை போட்டு அவருடைய இறுதி காலத்துல ஒரு வாய் கூட அவரால் சாப்பிட முடியாம இருந்து இறந்து போனவர் நான் பார்த்துக்கிறேன் என்னோட லைஃப்ல. ஸோ எப்ப எந்த கோபம் இருந்தாலும் அத சாப்பாட்டுக்கிட்ட நம்ம காமிக்கிடும். ஏன்னா சாப்பாட்டை லக்ஷ்மி சொல்லுவாங்க. என்ன என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் சொல்லுவார், சாப்பிடுறவங்களையும் தூங்குறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா. அவர் ரவுண்ட்ஸ் வரும்போது யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க கூட அட்டெண்டர் அப்படின்னா, ஒன்னும் பதட்டப்படாதுங்க, உட்காருங்க, நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்றாரு. சாப்பிடுறதும் தூங்குறதும் எந்த கோடி கிடைத்தாலும் கிடைக்காது, உணர்வு சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துல வந்தது. சார் சொன்னதுல அந்த ஐயப்பன் பூஜை பத்தி சொன்னார். ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு சின்ன ஒரு கோவில்ல கொடுக்குற ஒரு கை பிரசாதம் வந்து அவ்வளவு இதுவா இருக்கும். இந்த ஐயப்பன் பூஜைன்னு இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது இந்த ஐயப்பன் கோவிலுக்கு பஜனைக்கு போய் நாங்களும் பாட்டு பாட்டுருப்போம். என்னத்துக்குன்னா இந்த 8:30 மணிக்கு 8:45 கொடுக்குற பிரசாதத்துக்கு தான். பூஜை முடிஞ்சு தீபாவளி காமிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஒரு பாட்டு ஆரம்பிப்பார். பயங்கர கோபமா வரணும். ஸோ அந்த நிகழ்வுலாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. பியூட்டிஃபுல்லா அப்படியே வரையறுத்து அழகாக அந்த உணர்வை பத்தி சொன்னார் சார். சூப்பரா இருந்தது. ஆனந்தன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ ரமேஷ் சார். அந்த லக்ஷ்மணன் சார், உங்களோட ஃபீட்பேக் என்னங்களா? மற்றொரு முறை நண்பர் ஆனந்தன் இன்றைக்கு உணவும் உணர்வும் என்ற தலைப்பில் வழங்கிய நிகழ்ச்சியானது பயிற்சியானது மிகவும் நெஞ்சுக்கு நிகழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தது என்று சொன்னால் மிகவில்லை. நேற்று கூட அவர்களுடைய உதகமண்டல பகுதியில் பாரம்பரியமாக அந்த மலைவாழ் மக்கள் நிறைவேற்றும் மகர சங்கராந்தி, சாதாரணமா மகர சங்கராந்தி என்ற நிகழ்ச்சியை நாம் வந்து பொங்கல் என்றுதான் சொல்லுவோம். பொங்கல் நேரத்தில் மகர சங்கராந்தி நிகழ்ச்சி நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் தமிழ்நாட்டில். அங்க வந்து ஆந்திராலையும் கர்நாடகா இந்த மாதிரி வட மாநிலங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். அந்த நிகழ்வானது கார்த்திகை தீபத்தை ஒட்டி மலை கிராமங்களில் உதகமண்டலத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார். அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்திலும் நம்முடைய நட்புலரி சார்பாக ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை நடைபெறும், குறிப்பாக உலக அமைதி குழு தியான குழுவில் இணைந்து நேற்று நம்முடைய விருதுநகர் பிரீதா அவர்கள் வழங்கிய பயிற்சியிலும் கலந்து கொண்ட சிறப்பளித்தார். ஆக எங்கு இருந்தாலும் அந்த உணர்வுபூர்வமாக ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய வேலையை ஆனந்தன் அவர்கள் செய்வார்கள். அவருடைய ஆசிரியர் பயிற்சியாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டியதை மிக சிறப்பாக செய்வார். அந்த வகையில் இன்றைக்கு உணவும் உணர்வும் என்ற நிகழ்ச்சியை வழங்கினார். குறிப்பாக அவர் சொன்னதில் மிகவும் நெஞ்சுகை ஆர்ட்டை டச் செய்த விஷயம் என்ன சொன்னால், தாயார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவர் தாயாரை சந்திக்க பக்கத்தில் கோத்தகிரியிலிருந்து அவங்க சொந்த ஊருக்கு போவார். அங்கு அம்மா கொடுக்கக்கூடிய அது சாதாரண ரசம் சாதமாக இருந்தாலும் தக்காளி குழம்பாக இருந்தாலும் அதை சுவையுடன் அவர்கள் ஆனந்தனுக்காக படைப்பார்கள். அதை சாப்பிட்டு அம்மாவுடன் அளவலாவிட்டு வருவதற்காகவே அவர் புறப்பட்டு செல்வார் என்று சொன்னார். அந்த உணர்வு தான் முக்கியம். உணவு எப்படிப்பட்டதாக வேண்டாம் இருக்கலாம், ரிச் ஃபுட்டு, ஆர்டினரி ஃபுட்டு அப்படின்ற மாதிரி பலவிதப்பட்ட உணவுகள் படைக்கப்பட்டாலும் கூட
அதை யார் படைக்கிறார்கள், எந்த உணர்வுடன் படைக்கிறார்கள், அதை நாம் எந்த உணர்வுடன் எடுத்துக்கொண்டு நம்ம அதை சிலாய்க்கித்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சாப்பிடுகிறது பொறுத்துதான் அது நம் உடலில் சத்தாக மாறி நமக்கு பலன் தரும். ஆக எந்த ஒரு உணவு எடுத்தாலும் கூட அது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும். சாதாரணமா நம் வீட்டில் செய்யும் பொங்கலை விட, ஹோட்டலில் செய்யும் பொங்கலை விட, பெருமாள் கோயில் பட்டர் கொடுக்கும் அந்த பொங்கல் சாதத்தில் இருக்கும் சுவையே அலாதியானது. குறிப்பாக சர்க்கரை பொங்கலாகட்டும், வெண்பொங்கலாகட்டும், இல்லது புளியோதரை ஆகட்டும், நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுக்கப்பட்ட பொங்கல் அந்த உணவு வகையில் மிகவும் ரசித்து ருசித்து அதை சாப்பிடும் போதே அது நமக்கு ஒரு புதிய உணர்வினை வழங்கும். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் ராஜகோபாலசாமி கோயிலில் ஒரு முறை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது, நான் ஒரு தெரிந்த தம்பி அங்க வந்தார். என் மனைவிக்கு தெரிந்த தம்பி வந்தார். அவர் ஏதோ வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக வந்தவர். அங்க தன்வந்திரி பகவான் சன்னதி முன்னன் கொடுத்த அந்த தயிர் சாதம் அது வாயில் போட்டவுடன் வழுக்கி கொண்டு உள்ளே சென்றது. அது உணர்வு, அதோடைய சுவை இன்றும் கூட என் நினைவில் இருக்கிறது. அதை மறக்கவே முடியாது. என் வாழ்நாளில் எப்பொழுதுமே மறக்க இயலாது. அப்படிப்பட்ட இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த தயிர் சாதத்தின் மகிமையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோலதான் உணவு என்பது உணர்வுபூர்வமாக தயாரிக்கப்பட்டு உணர்வு பூர்வமாக உட்கொள்ளப்பட்டால் அது எப்போதுமே சுவை கூட்டக்கூடியது, உடலுக்கு சக்தி வழங்கக்கூடியது. அதை மிக சிறப்பாக ஆனந்தன் அவருடைய பாணியில் மிக ஈடுபாட்டுடன் என்று வழங்கி நம்மை மகிழ்வித்திருக்கிறார். மகிழ் அதுதான் இங்க கான்செப்ட். அம்மா செய்யற உணவு கூட ரொம்ப உணர்வுபூர்வமா செய்வாங்க. அவங்க வீட்டுல அன்னைக்கு காலையில வீட்டுக்காரோட சண்டை போட்டிருப்பாரு. இருந்தாலும் மதியம் பள்ளியிலிருந்து வரும் பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக, ஏன்னா இன்னைக்கெல்லாம் சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புறாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் வீட்டுல சாப்பிடுவோம். நிறைய பிள்ளைகள் வீட்டுலதான் சாப்பிட்டுட்டு போவாங்க மதியானம். அந்த மதியானம் பிள்ளைகள் வருவதற்குள் சமைத்து வைக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய அந்த உணவு அனைத்துமே சுவையூட்டக்கூடியதாகவே இருந்தது. அந்த உணர்வுக்கு இன்றும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். அந்த வகையில் உணவும் உணர்வும் என்ற தலைப்பை மிக சிலாகித்து வழங்கிய ஆனந்தன் நண்பர் அவர்களுக்கு நன்றி கூறி பாராட்டி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமிநாராயணன் சார். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எங்க சாப்பிட போனாலும் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பண்ணுங்க. எல்லாருமே அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிமாறக்கூடிய அந்த உணவை ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா உத்து பார்த்து நம்மளுடைய நல்ல எண்ணங்களை, நல்ல தாட்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதுல கொடுங்க. பார்த்து அந்த உணவை பார்த்து நல்லா அந்த உணவுக்கு உங்களுடைய நல்ல உணர்வுகளை கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதை யார் சமைச்சிருப்பாங்களோ, எந்த எண்ணத்துல சமைச்சிருப்பாங்களோ, அதெல்லாம் அதுல இருந்து விலகி உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அந்த உணவுல சென்று நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு உணவாக அது மாறிவிடும். நன்றி. தேங்க்யூ சார். தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆனந்தன் சார், உங்களை நான் சாப்பிடும் போதுதான் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்கள். ஏனென்றால் அம்மா சாப்பிடும் போது நான் எப்பொழுதுமே ஒரு முதல் கவனம் எடுத்து வாயில் வைக்கும் போது ஓம் சக்தி அம்மா அப்படின்னு தான் நினைத்து கொண்டுதான் சாப்பிடு. எப்பொழுதும் எங்கு சாப்பிட்டாலும் சரி, காஃபி உஷாவிடும். ஏன்னா பாசிட்டிவ் அந்த நாம சாப்பிட்றதுல கண்டிப்பா வரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதைத்தான் நீங்களும் இன்று கூறினீர்கள். அம்மா வைக்கிற ரசம் இன்னும் கூட எனக்கு ஞாபகத்திலேயே இருக்காது. நாங்கள் சாப்பாட்டுக்கு போன உடனே அந்த ரச வாசனை தான் அதிகமாக வரும். பிரமாதமா இருக்கும். அது போல ரசம் நான் அங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. அது எனக்கு அந்த ஒரு உணர்வு இன்னும் எனக்கு இருக்கின்றது. ஆனால் இன்று என்னுடைய வீட்டில் மனைவி சமைக்கும் பொழுது அவங்க அந்த அசைவம் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அவங்க சமைப்பது வேறு யாரும் அதை போல செய்து நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த உணர்வு சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு நினைவு வரும், எங்கு சாப்பிட்டாலும். நன்றி ஆனந்தன் சார். நீங்கள் உணர்வுபூர்வமாக இன்று உணவை பற்றி நீங்கள் மிக விளக்கமாக எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். மிக்க நன்றி சார். நந்தன் சார், உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய கான்செப்டை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க. ஸோ நான் நிறைய விஷயங்களை இதுல கனெக்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற பெரும்பாலும் வேலை வந்து எல்லாமே வந்து ரீப்ளேஸ்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மிஷினே வந்து பண்ற அளவுக்கு இப்போ எல்லாம் மாறிட்டு வருது. பட் இந்த எமோஷன்ஸை மட்டும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இது இந்த கனெக்ட் வந்து ஈவன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லக்ஷ்மண் சார், மறுபடியும் அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. லாவண்யா மேம், உங்களுடைய ஃபீட்பேக். காலை வணக்கம். சார் சொன்னதுல வந்து சாப்பாடு வந்து ரொம்ப உணர்வோட ஒன்றி இருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி என்ன மனநிலையில சமைக்கிறோம், என்ன அன்போட பரிமாறுறோம் அப்படிங்கறது எல்லாமே கலந்ததுக்கு நிறைய இந்த விஷயங்களை வந்து சொன்னாங்க. எனக்கு அதை சொல்லும்போது ஒரு சின்ன கதை தான் ஞாபகம் வந்தது. ஒரு அரண்மனையில ஒரு துறவி வந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ராஜா ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா காவலாளிகள் யாரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா இந்த துறவிதான் ஏதோ அரண்மனை அந்த அவர் இருந்த அறையில இருந்த ஏதோ ஒரு விலையுறந்த பொருளை எடுத்துட்டு ஓடி இருக்காரு. உடனே அவங்க எல்லாரும் பிடிச்சிட்டு வந்துட்டு விசாரிக்கும் பொழுது எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். இவரா இப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவரும் சொல்லியிருக்காரு, எனக்கு இது வந்து என்னன்னே புரியல, நான் இது வரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாது, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்படி ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டே வரும்பொழுது பாக்குறாங்க, அப்ப அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது யார் சமைச்சான்னு சமைக்காரர் கூப்பிடுறாங்க. அவர் வந்து நான் இப்படிதான் சமைச்சேன், எந்த அரிசியில சமைச்சேன்னு கேட்கும்போது அது அந்த அரண்மனையில இருக்கிற அந்த உணவு இது பண்ற அறையில அன்னைக்கு திருடிட்டு போன மூட்டையில இருந்த அரிசியாம். அதை புடிச்சிட்டு வந்து திருப்பி கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. அந்த அரிசியில அன்னைக்கு சமைச்சாராம். அப்ப அந்த திருடனோட எண்ணம் வந்து அதுல இதாகி அது வந்து அந்த துறவியை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை. அப்ப அது வந்து எவ்வளவு தூரம், அதனாலதான் சமைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியோட சமைங்க, நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைச்சு சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமா. அது எந்த அளவுக்கு இது அப்படிங்கறத திருப்பி ஒரு வலியுறுத்தின மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது சார். நிறைய கொட்டேஷன்ஸ் மாதிரி அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸா சொல்லி ரிலேட் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ லாவண்யா மேம். தொடர்ந்து விவேக் ராஜா சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? தேங்க்யூ சுமதி மேம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆனந்த் சாரோட செஷனை அட்டென்ட் பண்றேன். ஒவ்வொரு முறையும் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு முறை கூட நான் இது வரைக்கும் அவரோட செஷன் லைவா அட்டென்ட் பண்ணதில்லை. ஆனா திஸ் டைம் இந்த உணர்வும் அப்படின்ற டாபிக் ஒரு மாசம் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளட்ஜ் எடுத்திருக்கேன் நானு. சில நேரத்துல வர முடியல, இருந்தாலும் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ரமேஷ் சார் அண்ட் அவர் ஹோல் டீம். என்ன சொல்றது, இன்னைக்கு நான் ஃபீட்பேக்கா சொல்ல போற ஒரே விஷயம் என்னன்னா, ரொம்ப ஆப்டா உணர்வோட சம்பந்தப்பட்ட இந்த உணவு அம்மாவோட கைப்பக்குவம் அது ஏன் ரொம்ப அற்புதமா இருக்கு, அது ஏன் எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளேயே ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். ஆனா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தளம் எதுவும் கிடைக்கல. பட் நம்மளோட நட்புல தளம் அதுக்கான ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்துருக்கு. நான் பண்ண ஆராய்ச்சி என்ன அப்படின்றத ஒரே நிமிஷத்துல சொல்லணும்னா, எல்லா பசங்களும் எல்லா வயதினரும் எங்க அம்மா இதை செய்வாங்க, கடுகு போட்டு வெறும் சாதம் ஒண்ணு கொடுப்பாங்க, அது அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு எங்க சித்தப்பா சொல்லுவாரு, பெரியப்பா சொல்லுவாரு, அப்பா சொல்லுவாரு. சரி அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நானு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி கையில நான் சாப்பிடும்போது ஒரு சாதாரண சாப்பாடு தான் அது எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அப்படி இது பண்ணும்போது நல்லா இருக்கு, அவ்வளவுதான், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து டெலிஷியஸ் டேஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா எங்க பாட்டி சமைக்கும் போது எங்க சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ அப்பாக்கோ அத்தைக்கோ ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு டெலிஷியஸ் டிஷ். அதே மாதிரி இப்ப எங்க அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதுல இருந்தா ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு என்னோட மனைவியோ என்னோட மக்களும் சொல்றாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, ஒரு 10 பேருக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன் அவங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னு. நான் ஆராய்ச்சி பண்ணது என்ன அப்படின்னா,
அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் போது அம்மா செஞ்சு கொடுத்துருச்சு. இந்த அதுல இப்ப சார் சொன்ன மாதிரி மத்தவங்கள ஃபீட்பேக் சொன்ன மாதிரி அந்த அன்பு மத்தவங்களால கலக்க முடியாது, ஹோட்டல்ல கலக்க முடியாது, மத்த அம்மாக்களால கலக்க முடியாது. தான் குழந்தைக்கு ஸ்பெஷலா அவங்க செய்யறாங்க, அந்த குழந்தைக்கு அது பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அன்புதான் அந்த டேஸ்ட கொடுக்குது. இத ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 20 வருஷமா பிடிக்காம வாழ்ந்துன்னு இருந்த ஒரு மனைவி குளக்கரையில 2 பேர் பேசுறாங்க. சரி, இந்த இந்த மனுஷனை கட்டிக்கிறதுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறா, இந்த மாதிரி நல்லது பண்றாங்க இந்த ஊருக்கு அப்படின்னு 2 பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிறா. அப்ப கேக்குறா, சரி 20 வருஷமா நம்ம இவங்க கூட ஒரு எதிர்ப்பாவே சூழ்நிலை இருக்கணுமே, இனிமேல்ட்டாச்சும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல நாக்குக்கு ருசியா 4 சமைச்சு போட்டு சந்தோஷப்படுத்தணும் அவரு அப்படின்ற மனநிலையோட குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் சமைக்கிறாங்க. அதே சாப்பாடு, அதே இன்கிரீடியன்ட், அதே விஷயங்கள், அதே ரசம், அதே மோர், அதே குழம்பு. ஆனா அன்னைக்கு 20 வருஷம் இல்லாத ஒரு ருசி அந்த அவரோட கணவன் உணர்றாரு. அப்ப அது வரைக்கும் என்ன இல்ல, அன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணா அது வரைக்கும் அன்பு இல்ல, இன்னைக்கு அன்பு இருக்கு. அப்போ ருசியை கூட்டக்கூடிய இன்கிரீடியன்ட் அன்பு. அது யாருக்காக சமைக்கணும், எவ்வளவு இன்வால்மெண்டோட சமைக்கணும்ன்றது தான் முக்கியம். அந்த உணர்வு தான் இந்த 1 மாசம் ஃபுல்லா வேற வார்த்தைகளை நாம சமைக்கிறோம். உண்மையா சொல்லணும்னா நாம இந்த வார்த்தைகளை வச்சு சமைக்கிறோம். அந்த எமோஷன்ஸ் தான் வந்து இந்த ஃபீட்பேக். தேங்க்யூ ரமேஷ் சார், அண்ட் தேங்க்யூ ஆனந்தன் சார், தேங்க்யூ ஃபவுண்டர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து ஸ்ரீகணி மேம் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வந்துட்டு நீங்க உணர்வோடு சொன்னீங்க, அதுதான் அங்க ஹைலைட்டா இருந்தது. அப்புறம் முக்கியமா சொன்னீங்க பூஜை அறையை விட சமையல் அறை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க. அந்த பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னீங்க சாப்பாடு தான் முக்கியம், சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது எல்லாமே உண்மைதான். அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி ஈவெண்ட்ஸ்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு செஷனுக்கு ஒரு வித்தியாசமான முறையில கொண்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார் மேம். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அன்புகளுமிய சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். சார் சொன்னதுல எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. அம்மாங்கிறத டச் பண்ணாம யாராலையும் ஃபீட்பேக் கொடுக்க முடியல. அதுதான் உயர்வு அம்மாங்கிறவங்கள. ஏன்னா கடையில வந்து கடைச்சரக்க போட்டு சமைப்பாங்க, இவங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் அவங்க சொன்னாங்களே அது என்னன்னா அன்புங்கிறது. இது கடையில போய் 5 கிலோ அன்பு கொடுங்கன்னு வாங்க முடியாது, எங்கேயும் போய் வாங்க முடியாது. அதான் அடுத்தது தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி மனைவி சமைக்கிறதுலயும் இருந்தது. ஒரே ஒரு இதை மட்டும் எல்லாரும் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஒண்ணு மட்டும் ஒரு நகைச்சுவையா ஒரு பேச்சாளர் ஒரு பெரிய செய்தியை சொன்னாரு. நீங்க மனைவி கிட்ட சமையல்ல இதே சமையல்னு வந்ததுனால அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சமைக்கிறப்ப நீங்க வந்து கோவப்பட்டிருக்கீங்களான்னு ரொம்ப பேர் கை தூக்குனாங்க. ஆமா கோவப்பட்டிருக்கோம்னு. அப்ப அவர் சொன்னாரு என்ன காரணங்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த காரணத்தினால ஒருத்தர் அது சொன்னாரு. அதுல சில நேரம் முடி இருக்கும், தலைமுடி. அவங்க இவ்வளவு உனக்கு என்ன இவ்வளவு இது தெரியலையா, இது கூட தெரியாம அவ்வளவு இதா சமைக்கிறியா அப்படின்னு நான் ரொம்ப திட்டுவேன் அப்படின்னு. அதை மற்றதெல்லாம் விட்டுட்டு அதை எடுத்துட்டு அந்த சொற்பொழிவாளர் சொன்னாரு, இதே கரெக்ட் தான். இன்னொரு தடவை அதே முடி இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் அழுதுகிட்டே சாப்பிடுங்க. அழுதுகிட்டே சாப்பிடுற மாதிரி உங்க மனைவி கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்காங்க, நார்மலா திட்டுவீங்க, இன்னைக்கு அதை விட மோசமா அழுதுகிட்டே சாப்பிடுறீங்களா அப்படின்னா, இல்லம்மா இந்த முடி ஒண்ணு இருந்ததுமா, இப்படி ரொம்ப முடி விழுந்துட்டுனா உன்னோட தலை ரொம்ப மோசமாயிடுமேன்னு நினைச்சோமா, அதனாலதாம்மா கஷ்டமா இருக்கு, உன் தலையில இருக்கிற முடிகள்லாம் கொட்டிட கூடாதுன்னு நினைச்சோமான்னு சொல்லி நகைச்சுவையாக மாற்றி அந்த நன்றி தெரிவிக்க கும்பகர்ணனும் கர்ணனும் சொன்ன மாதிரி நன்றி டெய்லி அதை நம்ம சொன்னோம்னா, அவங்க சமைக்கிறத சொல்லி அந்த அன்பை நம்ம காட்டினோம்னா உணர்வு பூர்வமான உணவாக மாறிவிடும். எந்த உணவா இருந்தாலும் சரி, மோசமா ஒண்ணுமே இல்லாம சமைச்சதை கூட உணர்வு பூர்வமான உணவாக மாறிவிடும். அதை நாம் முயல்வோம். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி, ஆனந்தன் சார் அவர்களுக்கு நன்றி. வாருங்கள் தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் சார்.
அருமையான ஃபீட்பேக் வழங்கினீங்க. ஸோ நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்கி ஆனந்தம் சாருக்கு நற்பணி சார்பாக மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆனந்தன் சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.